நண்பர்களே, நம்ம தினந்தோறும் புணர்ச்சியதை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மகர ஈற்று புணர்ச்சி தான் பார்க்க போகிறோம். நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது அச்சொல் 3 நிலைகளில் புணரும். பாருங்கள், ஒன்று மகரம் கெட்டு புணரும், இன்னொன்று மகரம் கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றி புணரும். எங்க நம்ம என்ன ஓகேங்களா? மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். வல்லினம்னா கசட தபர. பாருங்கள், எக்ஸாம்பிள் பாடம் ப்ளஸ் வேலை. பாருங்கள், மகரம் போயிடும், அப்போ மகரமை கெட்டு புணரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து மகரம் கெடுவேன், அப்போது இம்மு போயிடும், அப்போ பாட வேலை அப்படி தானாக வந்துடும். பாருங்கள், பழம் ப்ளஸ் தோல். ஓகேங்களா? இங்கே வந்து மகரம் போயிட்டு அது பாருங்கள், எனக்கு வல்லினம் எழுத்து இருக்குது, அப்போது அது வல்லினம் மிகுந்து புணரும், அப்போ பழத்தோல். ஓகேங்களா? இத்தோல் பழத்தோல். அதுமாதிரி மகரம் கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். பாருங்கள், காலம் ப்ளஸ் கடந்தவன், இங்கே மெல்லெழுத்து போகும், இம்மு போயிட்டு இங்கு ஒரு இக்கு இங்கு இப்புக்கு இம்மு நம்ம படிச்சுக்கோங்களா, அப்போது இணை எழுத்து காலம் கடந்தவன். பாருங்கள், மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும். மவ்வீறு ஒற்று அழிஞ்சிட்டு உயிரில் ஒப்பவும், உயிரினா வல்லினம் தான் வல்லினம் மிகவும், இல்லைன்னா இணை எழுத்து மிகும், உயிருக்கு ஒப்பவும் வன்மைக்கு இனமான திரிபவும் ஆகும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.